ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட பிரிவுகள் உள்ளன. அவற்றில் மிக சிறந்தது லா இலாஹா இல்லல்லா என கூறுவதாகும். அவற்றில் மிக தாழ்ந்தது தொல்லை தரும் பொருட்களை பாதையிலிருந்து அகற்றுவதாகும். மேலும் வெட்கம் ஈமானின் ஒரு பிரிவாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். குறிப்பு: மனிதனை தவறான காரியங்களிலிருந்து தடுக்கக்கூடியதாகவும் நல்லோர்களை நற்செயல்களில் குறைவு செய்ய விடாமல் தடுக்கக்கூடியதாகவும் வெட்கம் அமைந்துள்ளது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என் பெரிய தந்தை அபு தாலிப் அவர்களுக்கு அவரின் மரண சமயத்தில் நான் சொல்லிக் கொடுத்து அவர் ஏற்க மறுத்த அந்த திருக்கலிமாவை எவர் ஏற்றுக்கொள்வாரோ அது அவருக்கு ஈடேற்றத்திற்கு காரணமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, அல்லாஹ்வின் திருத்தூதரே, எங்கள் ஈமான் எவ்வாறு நாங்கள் புதுப்பிப்பது என்று கேட்கப்பட்டது. லா இலாஹா இல்லல்லா என்று அதிகமாக கூறிக்கொண்டே இருங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திக்ருகளில் மிக சிறந்தது லா இலாஹா இல்லல்லா, துவாக்களில் மிக சிறந்தது அல்ஹம்துலில்லா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டுள்ளதாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். குறிப்பு: முழு மார்க்கத்தின் அடிப்படையுமே லா இலாஹா இல்லல்லா என்ற கலிமாவாக இருப்பதால் அது அனைத்தையும் விட சிறந்ததாகும். அந்த கலிமா இன்றி ஈமான் சரியாகாது. இந்த கலிமா சொல்லாமல் முஸ்லீமாகவும் முடியாது. அல்ஹம்துலில்லா சிறந்த துவா என்று கூடப்படும் நோக்கம் பொதுவாக ஒரு கண்ணியமானை புகழ்வது என்பது அவரிடம் ஏதாவது கேட்பதற்குத்தான். அல்லாஹ் தாலாவிடம் கேட்பதற்கு பெயர்தான் துவா. எனவே அல்ஹம்துலில்லா சிறந்த துவா என கூறப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு அடியான் லா இலாஹா இல்லல்லா என்று உள தூய்மையுடன் கூறும்போது அந்த கலிமாவுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நேரடியாக அந்த கலிமா அர்ஷை சென்றடைகிறது. அதாவது உடனே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது அவர் பெரும்பாவங்களிலிருந்து விலகி இருக்கும் வரை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். குறிப்பு: உள தூய்மையுடன் கலிமா சொல்வது என்பதன் பொருள், கலிமா மொழியும் போது முகஸ்துதியோ நயவஞ்சகமோ மனதில் இருக்கக்கூடாது. பெரும்பாவங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை கலிமா விரைவில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காகும். ஹசரத் எஃப்லா இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என் தந்தை ஹசரத் ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வரும் நிகழ்வை விளக்கினார்கள். அந்நிகழ்வின் சமயத்தில் என் தந்தையாருடன் இருந்த ஹசரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதை உண்மைப்படுத்துகிறார்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சன்னிதானத்தில் நாங்கள் இருந்தோம். உங்களில் அந்நியர் யாரேனும் உண்டா என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, யாரும் இல்லை அல்லாஹ்வின் திருத்தூதரே என நாங்கள் பதில் அளித்தோம். கதவை மூட சொல்லி உத்தரவிட்டு பின்பு, உங்கள் கைகளை உயர்த்தி லா இலாஹா இல்லல்லா என கூறுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் கொஞ்ச நேரம் எங்கள் கைகளை உயர்த்திருந்தோம், கலிமாவும் கூறினோம். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் கையை தாழ்த்தி அல்ஹம்துலில்லா என கூறி, இறைவா, இக்கலிமாவை கொடுத்து என்னை அனுப்பியிருக்கிறாய். மேலும் இதை எடுத்துரைக்க என்னை கட்டளை பிறப்பித்துள்ளாய். மேலும் இந்த கலிமாவுக்காக சுவனம் தருவதாக வாக்களித்திருக்கிறாய். நீ வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டாய் என்று சொன்னார்கள். அதன்பின் எங்களை பார்த்து, உங்களை அல்லாஹ் மன்னித்துவிட்டான் என்ற சுப செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அடியான் லா இலாஹா இல்லல்லா என கூறிய பிறகு அதன்படியே மரணித்துவிட்டால் அவன் சுவனத்தில் நுழைவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, அவர் விபச்சாரம் செய்திருந்தாலுமா திருடி இருந்தாலுமா என கேட்டேன். ஆம், அவர் விபச்சாரம் செய்திருந்தாலும் திருடி இருந்தாலும் என பதில் அளித்தார்கள். அவர் விபச்சாரம் செய்திருந்தாலும் திருடி இருந்தாலுமா என திரும்பவும் நான் கேட்டேன். அவர் விபச்சாரம் செய்திருந்தாலும் திருடி இருந்தாலும் சரியே என மறுமுறையும் பதிலளித்தார்கள். 3வது தடவை அவர் விபச்சாரம் செய்திருந்தாலும் திருடி இருந்தாலுமா என கேட்டேன். அவர் விபச்சாரம் செய்திருந்தாலும் திருடி இருந்தாலும் சரியே, அபூதருடைய மனம் விரும்பாவிட்டாலும் அவர் கண்டிப்பாக சுவனம் செல்வார் என்று பதில் கூறினார்கள். குறிப்பு: ஹதீஸில் இடம்பெற்றுள்ள
அலாரங்கமி அலாரங்மி என்பது அரபு மொழிக்கே உரித்தான வழக்கு சொல்லாகும். அதன் பொருள், இதை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இது கண்டிப்பாக நடந்தே தீரும் என்பதாகும். எவ்வளவு பெரும்பாவம் செய்திருந்தும் அவர் எப்படி சுவனம் செல்ல முடியும்? பாவத்திற்கு தண்டனை கொடுப்பதுதான் நியாயமானது என்பதுடன் அந்த மனிதன் சொர்க்கத்தில் நுழைவது ஹசரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் குற்றம் புரிந்த பின் ஈமானின் உணர்வினால் தௌபா இஸ்திக்ஃபார் செய்தால் பாவம் மன்னிக்கப்பட்டு விடுவார். அல்லது அல்லாஹு தாலா தன் அளபெரும் கிருபையினால் வேதனை செய்யாமல் பாவங்களை மன்னித்து விடுவான். அல்லது பாவங்களுக்கு தண்டனை கொடுத்த பின் சுவனத்திற்கு அனுப்பிவிடுவான். இந்த ஹதீஸில் லா இலாஹ இல்லல்லா என கூறுவதன் நோக்கம் முழு மார்க்கத்தையும் ஏகத்துவத்தையும் ஈமான் கொள்ள வேண்டும், பின்பு அதன்படியே நடப்பதுமாகும் என்று உலமா பெருமக்கள் எழுதியுள்ளார்கள்.